ஹலோ மக்களே, வணக்கம். வாங்க இன்று ஒரு கதை பார்ப்போம். கதை போமா? ஒரு மனிதனுக்கு மரியாதை என்பது ரொம்ப முக்கியங்க. அந்த மரியாதை எப்படியெல்லாம் கிடைக்குது, எப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில் நிழலுக்காகவும் காற்றோட்டத்திற்காகவும் உட்காந்துருந்தாராங்க. அப்போ அந்த வழியில் வந்த நபர், டே பெரியவரை, நான் இந்த ஊருக்கு போகணும், எனக்கு வழி சொல்லுன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பெரியவர் வழியவும் சொல்லி அனுப்பி விட்டாராங்க. ரெண்டாவதாக ஒரு நபர் வந்து, சார் நான் அந்த ஊருக்கு போகணும், எனக்கு வழி சொல்லுங்கன்னு சொன்னாராம். அந்த நபருக்கும் வழி சொல்லி அனுப்பிவிட்டாராங்க. மூன்றாவதாக வந்த ஒரு நபர், ஐயா வணக்கம் பெரியவரே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராங்க. அப்போ அந்த பெரியவர், நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்டாராங்க. நான் அந்த ஊருக்கு போகணும் ஐயா, எனக்கு வழி சொல்லுங்க ஐயான்னு சொல்லும்போது அந்த பெரியவர் கண் கலங்கி நின்று, ஐயா நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்க, விவசாயமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஐயா உங்களுக்கு எப்படி என்னோடய தொழில் தெரியும்னு சொல்லி அந்த பெரியவர் கேட்டாராம். ஐயா இன்றைய காலகட்டத்தில் பெரிய படித்தவங்கெல்லாம் டே சொல்லி கூப்பிட்றாங்க, அதிகாரம் மிக்கவர்கள் எல்லாம் சார் போட்டு நம்மளை கூப்பிட்றாங்க. இதே விவசாயம் பார்க்குறவங்க தான் ஐயா இன்று மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கிறாங்க. அதனால் எல்லாரையும் சொல்ல வரலங்க, சரிங்களா? ஒரு சில மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாரும் எந்த இடத்திலேருந்து நம்ம வந்தோம்னு தெரியாமல் பேசுகிறாங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதிகமாக படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த திமிரை காமிக்கிறாங்கங்க. அதற்காக மட்டும்தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு கதையோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.